chapter 39. யாத்ராகமம் 39ஆம் அதிகாரம். In Exodus 39, we read how God instructed Moses to build his house. நம்முடைய வீட்டை கட்டும்படியாக தேவன் எப்படி மோசேக்கு ஆலோசனை கொடுத்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். And there's a lesson we can learn there for ourselves. நமக்கென்று ஒரு பாடத்தை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். You know, the cleverer we are, the more ideas we have as to how we should do God's work. எந்த அளவுக்கு அதிகமாய் நாம் அறிவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாய் தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு பலவிதமான உத்திகள் நமக்கு உதிக்கும். We saw that God told Moses, I want you to build a house for me to dwell. நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை நீ கட்ட வேண்டும் என்று மோசேக்கு தேவன் சொன்னார். And in the book of Exodus, we have about 14 or 15 chapters describing how that Old Testament tabernacle was built. பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரமானது எப்படி கட்டப்பட்டது என்பதை விளக்குவதற்கு 14-15 அதிகாரங்கள் இந்த யாத்ராகம புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now we are not going to build a tabernacle today. இன்றைக்கு நாம் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதில்லை. But that is written there for us to learn certain principles. சில கோட்பாடுகளை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இவைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. Principles by which we must build our life. நம்முடைய வாழ்க்கையை கட்டக்கூடிய கோட்பாடுகள். What are the three houses? நான் குறிப்பிட்ட 3 வீடுகள் என்னென்ன? Our personal life, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, our family, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, and the church. நம்முடைய சபை. And the principles which are described here are the principles by which we must build our life, our family, and the church. நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நம்முடைய சபையும் இவ்வித கோட்பாடுகளின் அடிப்படையிலே தான் நாம் கட்டி எழுப்ப வேண்டும். And the most important principle is that we don't depend on our own understanding. அதிலே உள்ளதான முக்கியமான ஒரு கோட்பாடு என்னவென்றால் நம்முடைய சொந்த கருத்தை சார்ந்து நாம் எதையும் செய்யக்கூடாது. So I want you to see in Exodus 39. யாத்ராகமம் 39ஆம் அதிகாரத்திலே நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். An expression that comes many times in chapter 39 and chapter 40. 39-40 அதிகாரங்களிலே பல இடங்களிலே வரக்கூடியதான ஒரு அறிவுரை. And that is this expression in the last part of verse 21, just as the Lord commanded Moses. 21ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே 39ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. And if you read the rest of that chapter in chapter 40, இந்த 39ஆம் அதிகாரத்தின் மீதியுள்ள பகுதியையும் 40ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் so many times you find that. பல சமயங்களிலே இப்படிப்பட்ட வாசகம் வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். In verse 26, 26ஆம் அதிகாரம் வசனம், 29, 29ஆம் வசனம், 31, 31ஆம் வசனம், 32, 32ஆம் வசனம், and again in 43, 43ஆம் வசனம், and chapter 40, 40ஆம் அதிகாரத்திலே we read in verse 16, 16ஆம் வசனம், thus Moses did according to all the Lord had commanded him. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான். And again in verse 19, 19ஆம் வசனம், 21, 21ஆம் வசனம், 23, 23ஆம் வசனம், 25ஆம் வசனம், 27ஆம் வசனம், 29ஆம் வசனம், 32, 32. and then it says, like this, verse 33, Moses finished the work. இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான் என்று 33ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Why has the Lord repeated that little expression 14-15 times? As the Lord commanded Moses, as the Lord commanded, as the Lord commanded. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே என்ற வாசகம் கிட்டத்தட்ட 14-15 முறைகள் மீண்டுமாய் ஆவியானவர் இங்கே போட்டிருப்பதற்கு என்ன காரணம்? Was Moses such a stupid person that he had to be told all these little things? சிறு காரியங்களாம் கற்பித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு மோசே புத்தியனமானவனா இருந்தாரா? Moses was a very clever person. மோசே மிகவும் புத்தியுள்ள ஒரு மனிதனாய் இருந்தார். In those days, Egypt was the most advanced country in the world. அந்த நாட்களிலே எகிப்து தேசம்தான் மிகவும் முன்னேறிய ஒரு தேசமாய் இருந்தது. They had the best colleges. சிறந்த கல்லூரிகள் இருந்த இடம். And Moses was a very educated person. மோசே மிகவும் நன்றாக கற்று தேர்ந்த ஒரு மனிதர். And if God had told Moses, go and build my house, நீ போய் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டு என்று மாத்திரம் சொல்லி இருந்தால் போதும்,
Moses would have planned the whole thing with his brilliant mind. தன்னுடைய அறிவு சிறந்த மனதை பயன்படுத்தி மிகவும் நேர்த்தியான ஒரு வீட்டை கட்டி இருந்திருப்பார். But the Lord told Moses, you're not going to build it according to your plan. உன்னுடைய திட்டத்தின்படி நீ எனக்கு ஒரு வீட்டை கட்ட மாட்டாய். You must build it like I tell you. நான் உனக்கு சொல்வது போலத்தான் நீ எனக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். You know, when we look around at the churches today, இன்றைக்கு நம்மை சுற்றி உள்ள சபைகளை நாம் கண்ணேறிட்டு பார்த்தால், this is the area where all the churches have failed. கிட்டத்தட்ட எல்லா சபைகளும் தவறிப்போன ஒரு பகுதி இருக்குமேயானால் இந்த பகுதியிலே தான். They don't do it exactly as the Lord commanded. தேவன் கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்கிறதில்லை. God has given us his word in the New Testament how to build his house. புதிய ஏற்பாட்டிலே தம்முடைய வீட்டை கட்டும்படியாய் அறிவுரைகளை புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலே கொடுத்திருக்கிறார். See, the Bible says when Jesus was sent to this earth, இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட பொழுது God had a particular plan for him. அவருக்கென்று தேவன் ஒரு தனித்துவம் வாய்ந்த திட்டத்தை வைத்திருந்தார். Everything in Jesus' life was exactly according to God's plan. இயேசுவுடைய வாழ்க்கையில் நடந்தேறிய ஒவ்வொரு சம்பவம் தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்றதாகவே இருந்தது. And he never did anything which is outside his Father's will. தன்னுடைய தகப்பனுடைய சித்தத்துக்கு புறம்பான ஒரு காரியத்தையும் அவர் செய்யாதிருந்தார். That's why he was so eager to find out, Father, what is your will? ஆகவே தான் பிதாவே இந்த காரியத்தில் உம்முடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதிலே அவ்வளவாய் அவர் கருத்துள்ளவராய் இருந்தார். Sometimes he would pray for a long time. சில சமயங்களிலே நீண்ட நேரம் அவர் ஜெபிப்பார். And not do anything till God had shown him his will. தேவன் தமக்கு காண்பிக்கும் வரை ஒன்றுமே செய்யாமல் அவர் காத்திருந்திருக்கிறார். And that's why his life was so beautiful. ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையானது மிகவும் சிறந்த ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. So what is the principle? என்ன கோட்பாடு? Just as the Lord commanded. மோசே கற்பித்தபடியே அல்லது கட்டளையிட்டபடியே Everything. எல்லா காரியமும். The curtains around the tabernacle, ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி உள்ளதான திரைச்சீலை as the Lord commanded. கர்த்தர் கற்பித்தபடியே. The wooden poles, அங்கே உள்ளதான மர தூண்கள் as same size as the Lord commanded. கர்த்தர் கட்டளையிட்டபடியே அதே அளவிலே செய்யப்பட வேண்டும். And the cups under which the legs stood in the ground, அந்த மர தூண் கீழே நின்ற அந்த கிண்ணிகள், as the Lord commanded. கர்த்தர் கட்டளையிட்டபடியே. Why is it like this? ஏன் இப்படி இருக்கிறது? There is a verse in Isaiah 55 which is very important for us to understand. நாம் விளங்கிக் கொள்ள மிக முக்கியமான ஒரு வசனமானது ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. You must know this verse, Isaiah 55 verse 8 and 9. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். God says, my ways are not your ways. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல என்று சொல்கிறார். My thoughts are not your thoughts means the way I think is not the way you think. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று சொல்லும் பொழுது நான் நினைக்கிற விதமாய் நீங்கள் நினைப்பதில்லை என்பதுதான் அர்த்தம். As human beings we think in a particular way. மனுஷர்களாய் இருக்கிற நாம் ஒரு குறிப்பிட்ட ரீதியிலே சிந்திக்கிறோம். God says, I don't think like that. நான் அதே விதமாக சிந்திப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். So if you build a house according to your thinking, that will not be according to my plan. ஆகவே உங்களுடைய சொந்த தீர்மானத்தின்படி ஒரு வீட்டை நீங்கள் கட்டுவீர்களானால் அது என்னுடைய சித்தத்தின்படி இருக்காது என்று சொல்கிறார். If you go someplace and you start building a church or building a family, நீங்கள் ஒரு இடத்திற்கு போகிறீர்கள், அங்கே ஒரு குடும்பத்தை கட்டுகிறீர்கள் அல்லது ஒரு சபையை கட்டுகிறீர்கள், it will not be according to God's plan. அது தேவனுடைய திட்டத்தின்படி அமையாது. If you want to do it according to God's plan, you must see his word. நீங்கள் தேவ திட்டத்தின்படியாய் ஒன்றை கட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். What does it say here? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? As the heaven is higher than the earth, verse 9, so my ways are higher than your ways. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. Do you know what that means? இதனுடைய பொருள் என்ன என்று தெரியுமா? That means if you live your Christian life the way you think is the best way to live it, வாழ சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் என்று சொல்லி நீங்கள் எண்ணுகிறபடி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீர்களானால், and I decide I will not live like that, நான் அப்படி வாழ மாட்டேன் என்று நான் தீர்மானித்தால், I will seek God in his word saying, how do you want me to live my life? ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ நீர் விரும்புகிறீர் என்று சொல்லி அவருடைய வார்த்தையிலே நான் அவரை தேடுவேன். Then if I do that, my life will be much better than your life, as heaven is above the earth. அப்படி நான் வாழ்வேன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை பார்க்கலாம் என்னுடைய வாழ்க்கை பூமியை பார்க்கலாம் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும். If you want to live the best possible life on this earth, இந்த பூமியிலே மிகவும் சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், you must seek God
and say, Lord, what is your will for my life? ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை குறித்து உம்முடைய சித்தம் என்ன என்று நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். And let God show you his plan for your life. தேவன் உங்கள் வாழ்க்கையை குறித்த தம்முடைய தீர்மானத்தை உங்களுக்கு அவர் காண்பிக்கட்டும். So many Christians don't live like that. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி வாழ்வதில்லை. So many people don't build their family like that. அநேகர் தங்களுடைய குடும்பத்தை இப்படி கட்டுவதில்லை. And because they don't live their life like that or build their family like that, they have so many problems. இப்படி தங்களுடைய வாழ்க்கையையும் குடும்பத்தையும் அமைக்காதபடியினாலே எவ்வளவோ பிரச்சனைகள் அதற்குள்ளாக காணப்படுகிறது. You take the matter of building a family. ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Whose idea was it first to make a family for man? மனிதனுக்கென்று ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டும், எழுப்ப வேண்டும் என்பது யாருடைய திட்டம் முதலாவதாக? That was God's idea. இது தேவனுடைய கருத்து. So if God made the plan, then he knows how best we can build our family. தேவனே இந்த திட்டத்தை அவர் தீட்டினபடினாலே நாம் சிறந்து வாழ்வதற்கு என்ன வழி என்பதையும் அவரே தான் அறிந்திருக்கிறார். And the Bible says வேதம் சொல்கிறது that when a man gets married, ஒரு மனிதனுக்கு திருமணமாகும் பொழுது, it says in Genesis chapter 2, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், he must leave his attachment to his father and mother and be attached to his wife. தகப்பன் தாய் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பை அவன் விட்டுவிட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் என்று 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Now there is so clear in Genesis 2:24. 2:24 ஆதியாகமத்திலே மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. For men, மனிதனுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஆலோசனை. All men when they get married, their attachment to the father and mother must now be towards their wife. எந்த ஒரு மனிதனும் புருஷனும் திருமணமாகும் பொழுது தன் தகப்பனின் தாயும் விட்டு இப்பொழுது மனைவியோடு கூட ஈர்க்கப்பட்டிருக்க வேண்டும், இசைந்திருக்க வேண்டும். But do you think in India people follow that? இந்திய தேசத்திலே ஜனங்கள் இதை பின்பற்றுகிறார்கள் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை. They still remain attached to their father and mother. அவர்கள் இன்னுமாய் தங்களுடைய பெற்றோரிடத்திலே, தகப்பனிடத்திலே, தாயத்திலே அவர்கள் இசைந்திருக்கிறார்கள். I'm not saying we should not care for our father and mother. நம்முடைய தகப்பனையும் தாயும் கவனிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. They cared for you when you were small. You must care for them when they are old. நீங்கள் சிறியவர்களாய் இருந்த பொழுது அவர்கள் உங்களை கவனித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு வயதாகும் பொழுது நீங்கள் அவர்களை கவனிக்க வேண்டும். That is proper. Jesus taught that. இதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது ஒழுங்கான காரியம். Even when he was hanging on the cross, he was caring for his mother to provide a home for her. சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட தன்னுடைய தாய்க்கு ஒரு வீடு வேண்டுமே என்று சொல்லி தாய்க்காக அவர் கவலைப்பட்டவர். Because he was the eldest son. ஏனென்றால் இயேசுதான் மூத்த குமாரனாய் இருந்தார். So I'm not saying you should not care for your father and mother. ஆகவே நீங்கள் உங்களுடைய தகப்பனுக்கும் தாயையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை. All of you who are married must care for your father and mother, men and women. திருமணமான மனிதனாய் இருந்தாலும் சரி, புருஷனாய் இருந்தாலும் சரி, மனைவியாய் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பெற்றோரை கவனிக்க வேண்டும். But ஆனால் when you set up your home, உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கட்டும் பொழுது your attachment must be to your wife now and not to your father and mother. உங்களுடைய ஈர்ப்பானது மனைவியிடத்திலே தான் இருக்க வேண்டுமே ஒழிய உங்களுடைய தகப்பனிடத்திலோ தாயிடத்திலோ அந்த ஈர்ப்பு இருக்கக்கூடாது. That is how the husband and wife become more and more one. இப்படித்தான் கணவனும் மனைவியும் அதிகமாக ஒன்றாக்கப்படுகிறார்கள். They pray together, ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிறார்கள், seek God's will together. ஒன்றாக சேர்ந்து தேவ சித்தத்தை தேடுகிறார்கள். That is how they can build God's house in their home. இப்படித்தான் தேவனுடைய வீட்டை தங்களுடைய குடும்பத்திலே கட்ட முடியும். Otherwise, what we see in many Indian homes இல்லாவிட்டால் நம்ம அநேக இந்திய குடும்பங்களில் எதை பார்க்கிறோம்? is where the husband and wife never pray together or discuss anything spiritual together. கணவனும் மனைவியும் ஆவிக்குரிய காரியங்களை கலந்து உரையாடுவது கிடையாது, ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்பது கிடையாது. Just like in the world, உலகத்தாரை போலவே இருக்கிறார்கள். the wife is only just to cook the food or look after the children. மனைவியினுடைய வேலை சமையல் செய்வது, பிள்ளைகளை பராமரிப்பது. It's not the house of God. அது தேவனுடைய வீடு அல்ல. That's just like a worldly home. அது உலக குடும்பம். Because in the worldly homes also the wife takes care of the house and the children. உலக குடும்பங்களை பாருங்களேன், அங்கேயும் கூட மனைவி பிள்ளைகளை கவனிக்கிறாள். In what way is your home to be different from their home? அவருடைய வீட்டை காட்டிலும் உங்களுடைய குடும்பமானது, வீடானது எப்படி வித்தியாசமா இருக்க வேண்டும்? In that you treat your wife as an equal partner with whom you can pray together. மனைவியை தன்னோடு கூட சமமான ஒரு துணையாக நடத்தி அவளோடு கூட ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும். That is God's way. இது தேவனுடைய வழி. It's not man's way. இது மனிதனுடைய வழி அல்ல. God says my ways are not your ways. என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். And do you know, brothers, why many times when you pray God does not answer your prayer? சகோதரர்களே,
அநேக சமயங்களில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பது கிடையாது என்று தெரியுமா? See 1 Peter chapter 3 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் and verse 7. 7ஆம் வசனம். 1 Peter 3:7 it says, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், husbands, live with your wife in an understanding way as with a weaker vessel, because she is a woman. Grant her honor as a fellow heir of the grace of life, so that your prayers may not be hindered. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவருடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். You know, that is God's plan. இதுதான் தேவனுடைய திட்டம். Just like we read in Exodus 39, Moses built as the Lord commanded him. யாத்திராகமம் 39ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா, மோசே தனக்கு கற்பித்தபடி எல்லாம் தேவன் கற்பித்தபடியே செய்தார் என்றார். 15 or 20 times it comes. 15-20 முறைகள் அது வருகிறது. As the Lord commanded. மோசே தனக்கு கற்பித்தபடியே. Another small thing, as the Lord commanded. தேவன் தனக்கு கற்பித்தபடியே. Can you say that you're building your home as the Lord commanded, as the Lord commanded, as the Lord commanded in every detail? உங்களுடைய குடும்பமாகிய அந்த கட்டடத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே நீங்கள் கட்டுகிறீர்கள் என்று சொல்ல முடியுமா? You know what happened in that Old Testament when Moses did as the Lord commanded? கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி செய்த பொழுது என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலே See Exodus 40. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். When Moses did exactly as the Lord commanded, கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே மோசே அதை கட்டி முடித்த பொழுது, and finished the work, அந்த வேலையை முடித்த பொழுது, it says here in Exodus 40:34, the glory of the Lord came and filled the tabernacle. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று வாசிக்கிறோம். And the people could not enter because the glory of the Lord filled the tabernacle. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினாலே ஜனங்கள் அதுக்குள்ளாக பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. You know, that's what we desire in our home. நம்முடைய குடும்பங்களிலே இதைத்தான் நாம் வாஞ்சிக்கிறோம். If you ask me what I desire for my home, என்னுடைய குடும்பத்திற்கு நான் என்ன வாஞ்சிக்கிறேன் என்று என்னை கேட்டால், I don't desire that my home should have fancy curtains and fancy carpets. என்னுடைய வீட்டிலே நல்ல ஜமுக்காலங்கள், நல்ல கதவு ஜன்னல்களுக்கு திரைகள், இதெல்லாம் நான் விரும்புவதில்லை. I want the glory of the Lord to fill my house. தேவனுடைய மகிமை என் வீட்டை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். That everybody who comes to my house என்னுடைய வீட்டிற்கு வருகிற ஒவ்வொருவரும் will sense God is here. இங்கே கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். That Jesus lives in this house. இயேசு இந்த குடும்பத்திலே வசிக்கிறார் என்பதை உணர வேண்டும். All of you who are married, திருமணமாய் இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இருக்கிறவர்களே, you must pray this for your home. உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும். Lord, ஆண்டவரே, I want a home where the glory of God fills my home. கர்த்தருடைய மகிமை நிரப்புகிற ஒரு குடும்பத்தை நான் கட்ட வேண்டும் ஐயா. That is the house I want to see. இந்த குடும்பத்தை தான் ஆண்டவரே நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த வீட்டை பார்க்க விரும்புகிறேன். Everybody who comes to my house, என்னுடைய குடும்பத்திற்கு வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் must sense அவர் உணர வேண்டும் that Jesus is here. இயேசு இங்கே இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். They must have peace when they come to my house. என்னுடைய வீட்டிற்கு வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு சமாதானம் இருக்க They must வேண்டும். be blessed when they come to my house. என்னுடைய குடும்பத்திற்கு வரும்பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Nobody should go away from my house discouraged. என்னுடைய குடும்பத்திற்கு வந்து செல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அதரியப்பட்டு சோர்வடைந்து செல்லக்கூடாது. If they come to my house discouraged, they must go away encouraged. சோர்வடைந்தவர்களாய் வீட்டிற்கு வரும்பொழுது அவர்கள் உற்சாகப்பட்டவர்களாய் கடந்து செல்ல வேண்டும். If they come to my house hungry, they must go away with their stomachs filled. பசியோடு கூட என் வீட்டிற்கு வருகிறவர்களாய் இருந்தால் வயிறு நிரம்பினவர்களாய் என் வீட்டை விட்டு கடந்து செல்ல That is வேண்டும். how Jesus is. இப்படிதான் இயேசு இருக்கிறார். When Jesus is in a house, he will never leave a person without blessing him. இயேசு ஒரு வீட்டிலே இருந்தால் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்காமல் வெளியே விட மாட்டார். Anybody who came to Jesus got blessed. இயேசுவிடத்திலே வந்த யாராக இருந்தாலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் You know, இருக்கிறார். if you build your house exactly like the Lord has said in his word, தேவன் தம்முடைய வார்த்தையிலே சொன்ன அதே விதமாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை கட்டுவீர்களானால், like Moses built the tabernacle, மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினது போல your house will be like that. The glory of God will fill your house. உங்களுடைய குடும்பம் அப்படி இருக்கும். கர்த்தருடைய மகிமை உங்கள் குடும்பத்தை நிரப்பும்.